கல்வியை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் என்றார் மு. வரதராசனார். கல்வியின் இன்றியமையாமையும் கற்ற கல்வியுடன் ஒழுக்கத்தின் மேன்மையும் எங்களது பள்ளியில் இனிதே கற்பிக்கப்படுகிறது. இச்சமுதாயத்தில் இவ்விரண்டும் மேன்மையாக இல்லையெனில் ஏற்படும் தீமைகளை நாடக வடிவில் விளக்க வருகிறார்கள் எங்கள் சஃபா மாணவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ் நாடகம் இஸ்லாம் வலியுறுத்தும் கல்வி. ஓர் கிராமம் பச்சை கம்பளம் விரித்தாற்போல் வயல்களும் புல்வெளிகளும் நிறைந்த அழகிய கிராமம். ஊர்தான் அழகு, ஆனால் ஊரில் உள்ளவர்களின் செயல்பாடுகள் அவ்வாறில்லை. காரணம், படிப்பறிவில்லாததால் பெரியவர்களிடம் சரியான வழிகாட்டல் இல்லை, இளைஞர்களிடம் பொறுப்பில்லை, சிறியவர்களிடம் ஒழுக்க நெறிகள் இல்லை, பெண்களிடம் பேணுதல் இல்லை, ஒட்டுமொத்தத்தில் கல்வி அறிவும் இல்லை, மார்க்க அறிவும் இல்லை. ஆகையால் குற்றங்கள் பெருகிவிட்டது. தினம் தினம் கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, சூதாட்டம், சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான தீர்வுகள் என்ன? கிராம மக்களை கல்வியாளர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்றுவதற்கான வழிகள் என்ன என்பதை விளக்குவதே இந்த நாடகம். காட்சி 1. கிராமத்தில் வசிக்கும் நபர் அப்துல்லா. இவரது மகன் சல்மான் வெளியூரில் வேலை செய்கிறார். சல்மானிடமிருந்து கடிதம் ஒன்று வருகிறது. சொல்லுங்க தம்பி. உங்க பேர் அப்துல்லாவா? ஆமா, என் பேர் தான் அப்துல்லா. என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. தம்பி என்ன விஷயம் ஐயா? எனக்கு படிக்க தெரியாது, நீங்களே கொஞ்சம் படிச்சு காமிக்கிறீங்களா? ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. இன்னும் நான் நிறைய இடத்துக்கு போய் கடிதம் கொடுக்கணும். நேரமாகிவிட்டது, நான் கிளம்புகிறேன். தபால்காரர் சொல்லிட்டு வேகமாக கிளம்ப, எழுத படிக்க தெரியாத தந்தை அப்துல்லா கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொள்ள படிக்க தெரிந்தவர்களை தேடி அலைய, படித்தவர்களே இல்லாத நிலையில் வெளியூரை சேர்ந்த 2 நபர்கள் சாலையில் செல்கிறார்கள். அவர்களை பார்க்க படித்தவர்கள் போல் தெரிய அவர்களிடம் சென்று கடிதத்தை படிக்க வேண்டுகிறார். தம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்களை பார்த்தா படிச்சவங்கள மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, நீங்களே கொஞ்சம் படிச்சு காமிக்கீங்களா? ஐயா பெருசு, என்ன லெட்ரு கூட படிக்க தெரியாதா? அது சரி, நாங்க படிச்சு பட்டம் வாங்கினது உனக்கு லெட்ரு படிச்சு காட்டவா? என்ன போ பெருசு, வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. வந்துட்டாரு ஒரு லெட்டரை தூக்கிட்டு. கடிதம் யாரிடம் இருந்து வந்திருக்குமோ, கடிதத்தில் ஏதும் அதிர்ச்சியான செய்தி இருக்குமோ தெரியலையே என்று புலம்பியவராய் அப்துல்லா திரும்பி செல்ல முற்பட வசீமுடன் நின்ற கரீம் பேச துவங்கினார். ஐயா ஐயா நில்லுங்க. வசீம், சும்மா ஏறி. அவரே பாவம், கடிதம் கூட படிக்க தெரியாதவராக இருக்கிறாரு, வயதானவராக இருக்கிறாரு. அவரை போய் மரியாதை எல்லாம் பேசுற? ஐயா, என்கிட்ட அந்த கடிதத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன். இந்தாங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். கடிதத்தை முழுமையாய் படித்துவிட்டு, ஐயா, சல்மான்னா யாருங்க ஐயா? ஏன் புள்ளதான். என்னாச்சு தம்பி, என்ன விஷயம்? ஐயா ஐயா பதறாதீங்க, உங்க மையன் கிட்ட தான் இந்த கடிதம் வந்திருக்கு. அவர் நல்லா இருக்காராம். வர பக்ரீத் பெருநாளைக்கு நம்ம ஊருக்கு வராராம். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு வராரா? சரி தம்பி, நானும் பயந்துட்டேன் தம்பி. அதுல என்ன அதிர்ச்சியான விஷயம் இருக்கும் தெரியல, அதனால்தான் தம்பி. சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும் ஐயா. சரி தம்பி, நான் கிளம்புறேன். தனக்கு படிக்க தெரியாததால் ஏற்பட்ட ஏளனத்தை நினைத்து வருத்தப்பட்டவராகவும், படிக்க தெரிந்தும் பண்பில்லாமல் நடந்து கொண்ட வசீம் மீது கோபம் கொண்டவராகவும், அதே சமயம் பண்போடும் மரியாதையோடும் நடந்து கொண்ட கரீமை நினைத்து சந்தோஷப்பட்டவராகவும் அங்கிருந்து கிளம்புகிறார். அடுத்து காட்சி 2.
அதே கிராமத்தில் வயதான ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்க நினைப்பதை தெரியப்படுத்த அதற்கு அவரது பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் என்பதே இந்த காட்சி. இதில் வருபவர்கள் தந்தை, மூத்த மகன் அபுபக்கர், உயர் படிப்பு படித்தவர். இரண்டாவது மகன் முகம்மது, இருகல்வியும் படித்தவர். இளைய மகன் அக்பர், படிப்பறிவில்லாதவர். மகள் திருமணமாகி சென்று விட்டார். காட்சி தொடங்குகிறது. அபுபக்கர், முகமது, அக்பர் 3 பேர் இங்க வாங்கப்பா. எல்லோரும் வருகிறார்கள். மூவரும் சேர்ந்து என்ன விஷயம்? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும்பா. சீக்கிரமா சொல்லுங்க. வலை நிறுத்திருக்காதீங்க. வெளியே வேற வேலை இருக்கு. சீக்கிரமா போகணும். சரிப்பா, சீக்கிரம் சொல்றேன். எனக்கு வயசாயிடுச்சு. என்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்கு. அது உங்க 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது, பிரிச்சு கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீங்க எப்போ வேலைக்கு போறது நிப்பாட்டினீங்களோ அன்னில இருந்து இந்த வீட்டு செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, உங்களுக்கு மாத்திரை செலவு எல்லாம் நான் என் சொந்த காசுல பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்களோட தங்கச்சி கல்யாணமும் என் சொந்த காசுல தான் பண்ணி வச்சேன். அதனால உங்க சொத்து எதுவா இருந்தாலும் எவ்வளவோ இருந்தாலும் அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாருக்கும் அதுல பங்கே கிடையாது. நீ ஏன் மொத்தத்தையும் சுருட்டிக்கலான்னு பாக்குறியா? இது அநியாயம். நீயே யோசிச்சு பாரு. நம்ம 3 பேர்ல நான் தான் படிக்காதவன், வருமானத்து கூட வழி இல்லாதவன். நீங்க 2 பேருமே நல்லா படிச்சிருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க. அதனால அத்தா எல்லா சொத்தும் என் பேரெல்லாம் எழுதி வைக்கணும். இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இருவரின் பேச்சை கேட்டு தந்தை மிகவும் வருத்தப்படுகிறார். நாம் பெற்று வளர்த்த பிள்ளைகளே இப்படி பேசுகிறார்களே என்று நொந்தவராக தம் 2ஆம் மகனின் கருத்தையும் கேட்கிறார். என்னப்பா முகமது, நீ அமைதியா இருக்க? உன் பங்குக்கு நீ தான் கேள்வி கேட்க வேண்டியதானே? இல்லத்தா, நீங்க தான் எங்களை பெற்று வளர்த்தவர். நீங்க எனக்கு சொத்தே தரலனாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு பெரிய சொத்து. அதனால உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா தாழ்மையோடு ஒரே ஒரு கருத்து இருக்கு, அது கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்க அனுமதிச்சா மட்டும்தான் கேட்பேன், இல்லைன்னா அதுவும் கேட்க மாட்டேன். முகம்மதின் பணிவை கண்டு சந்தோஷமும் ஆறுதலும் கொண்டவராய், என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உனக்கு முழு உரிமை இருக்கு, தாராளமா சொல்லு. அது நீங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து. அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பிரிச்சு குத்துக்கலாம், அது உங்க இருப்போம். ஆனா அனைவருக்கும் சமமாக நீதமாக தருவதே மார்க்கத்தின் வழிகாட்டல். அல்லாவுக்கு பிடித்த செயலும் அதுதான். மொத்தமாகவே ஒருவருக்கு தருவது அநீதம், அல்லாவிற்கு பிடிக்காத செயல். முகமது சொல்றதுதான் சரி. அவர் சொன்ன மாதிரியே உங்க 2 பேருக்கும் சமமாக நீதமாக பிரிச்சு கொடுத்துடலாம். முகமது ஈரோக கல்வி படிக்க வச்சனால அல்லாஹ் அவருக்கு நற்பண்புகளை பக்குவத்தை கொடுத்திருக்கான். படிக்காதவன் அறிவில்லாமல் பேசுகிறான், உலக படிப்பை மட்டும் படித்தவன் கொஞ்சமும் பண்பில்லாமல் பேசுகிறான். இரு கல்வியும் கற்றவன் எவ்வளவு பண்போடும் மரியாதையோடும் இரையச்சத்தோடும் பேசுகிறான் என்றெண்ணி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து காட்சி 3. அதே கிராமத்தில் வசிக்கும் ஒருவர் தன் மகளின் திருமணத்திற்காக நகை வாங்க பணம் எடுத்துக்கொண்டு தன் தம்பியுடன் பட்டணம் செல்ல திட்டமிடுகிறார். திருடர்கள் 3 அந்த பணத்தை அவர்களிடமிருந்து அபகரிக்க பின்தொடர்ந்து செல்கின்றனர். பிறகு அங்கே என்ன நடக்கிறது என்பதை விளக்கும் காட்சி. இந்த காட்சியில் வருபவர்கள் அஸ்லம், ஜாஃபர், பஷீர், நசீர், சபீர் மற்றும் அப்பாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாஃபர். வலைக்கும் சலாம். நம்ம புள்ள கல்யாணத்துக்கு நகை எடுக்க பட்டணத்துக்கு போறேன், நீயும் வந்தீனா கொஞ்சம் நல்லா இருக்கும். வர முடியுமா? என்னன்னு இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம புள்ள கல்யாணத்துக்கு நகை எடுக்க போறீங்களா? நான் இல்லாமலா? அது மட்டுமா? எந்த வேலையும் இல்லாமல் சும்மா தான் இருக்கிறேன். கண்டிப்பா வரேனே.
இந்த பணத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று திருடர்கள் திட்டமிடுகிறார்கள். அவங்க 2 பேரும் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நான் அவங்கள தொடர்ந்து வரேன். 2 பேரும் ஊருக்கு வெளியே காத்துருங்க. சரி, நாங்க 2 பேரும் ஊருக்கு வெளியே இருக்க தோட்டத்தில் ஒளிஞ்சிருக்கிறோம். ஆமா ஆமா, அங்கன்னா பணத்தை அடிக்கலாம், அங்கன்னா ஆட்கள் இல்லாத இடம். திருடர்கள் திட்டமிட்ட இடத்தை அஸ்லம், ஜாஃபர் இருவரும் நெருங்க அவர்களிடம் இருந்த பணத்தை அந்த திருடர்களில் ஒருவர் அபகரித்து ஓடிவிடுகின்றனர். அஸ்லம் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு அழுதவராக புலம்புகிறார். அப்பொழுது அவ்வழியாக கடந்து செல்லும் அப்பாஸ் என்பவர் அவர்களின் நிலையை பார்த்து நடந்ததை கேட்டறிந்து ஆறுதல் கூறுகிறார். அல்லாஹுவே, இப்படி ஆகிவிட்டது, கை சேதமே, வயல்ல இறங்கி வேர்வை சிந்தி வயிற்ற கிட்டி சேர்த்த பணம் எல்லாம் இப்படி ஒரே நேரத்துல மொத்தமா போச்சு. நான் என் புள்ள கல்யாணத்தை இனி எப்படி நடத்த போறேனே தெரியலையே. அண்ணே, அழாதீங்கண்ணே, பொறுமையா இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிப்போம். கவலைப்படாதீங்க, நீங்க உழைத்து சம்பாதித்தது கண்டிப்பா இறைவன் மீட்டு தருவான். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருங்க. இறைவன் பொறுமையாளர்களோடு இருப்பான். வாங்க, நடந்தது என்னன்னு போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்லுவோம். மூவரும் ஊர் தலைவரிடம் செல்கின்றனர். காட்சி 4. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அஸ்லமிடம் கொள்ளையடித்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடும் வழியில் சபீர் கீழே விழுந்து விடுகிறார். காலில் காயம் ஏற்பட அங்கேயே ஓரிடத்தில் மூவரும் இருக்க அங்கே ஒருவர் வருகிறார். அவர் ஒரு மார்க்க அறிஞர். இவருக்கு உதவி செய்ய முன் வருகிறார். தம்பி, என்னப்பா ஆச்சு? காலில் இருந்து ரத்தம் வருது. என்று சொல்லும் போதே சபீர் வலி தாங்க முடியாமல் என்னப்பா ஒன்னும் இல்லைன்றீங்க, பணம் எல்லாம் கொட்டி கிடக்குது, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நாங்க ஒரு ஆளுக்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடித்தோம். வரும் வரை கீழே விழுந்துட்டே. மார்க்க அறிஞர் எந்த கேள்வியும் கேட்காமல் சபீருக்கு முதலுதவி செய்கிறார். அவருடைய காலில் வலிந்து கொண்டிருந்த இரத்தத்தை துடைத்து அதில் சிறிது துணியை எடுத்து கட்டுகிறார். அவருக்கு செய்யும் உதவியை செய்துவிட்டு கேட்கிறார். தம்பி, என்னப்பா பார்க்க எல்லாரும் இளைஞரா இருக்கிறீங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்க, கொள்ளை அடிச்சிட்டு வரோம்னு சொல்றீங்களே, தப்பு இல்லையா? உடல் ஆரோக்கியத்தோடு உழைத்து சாப்பிடுவதில் தான் பரக்கத்தும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தோடு உழைத்து சாப்பிடுவவர்கள் தான் அல்லாஹும் விரும்புகிறான். உங்களுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கிறீங்க, உழைத்து சாப்பிடலாமே. அது மட்டுமா, நீங்கள் யாரிடம் இந்த பணத்தை கொள்ளையடித்தீர்கள்? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த பணத்தை சேர்த்திருப்பார். இதை ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காக பயன்படுத்தலாம் என்று வைத்திருப்பார். அதை அபகரித்து விட்டீர்களே. அவர் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ செய்தால் உங்களுடைய நிலை என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். ஏனால் பாதிக்கப்பட்டவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. அவருடைய துஆவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான். கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் கண்களில் நீர் வரிய, ஆமா தவறுதான். அடுத்து நாங்க என்ன செய்யணும்? என்னது மன்னிப்பா? என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? யாரிடம் அந்த பணத்தை கொள்ளையடித்தீர்களோ அவர்களிடம் கேளுங்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேளுங்கள். சரி, இப்போது இந்த பணத்தை உரியவரிடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்ய? நல்லது, அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் நேர்வழியை கொடுத்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், ஊர் தலைவரிடம் செல்வோம். எப்படி இருந்தாலும் பணத்தை தொலைத்தவர்கள் அங்கே வர வாய்ப்பிருக்கிறது. நாம் அங்கே பணத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் உரியவரிடம் பணத்தை கொடுத்து விடுவார்கள். இப்போது 4 பேரும் தலைவர் வீட்டுக்கு கிளம்புகிறார்கள். காட்சி 5. பணத்தை பறிகொடுத்த அஸ்லம், ஜாஃபர் மற்றும் அப்பாஸ் ஆகிய மூவரும் தலைவர் வீட்டுக்கு செல்லும் வழியில் ஊரில் நடக்கும் நிகழ்வு. ஒரு வயல்வெளி.
அங்கே கையில் ஒரு பையுடன் 10 வயது மதிக்கத்தக்க சிறுவன் தன்னுடைய தம்பியுடன் நிற்கிறார். அப்பாஸ் அவர்களிடத்தில் பேச்சு கொடுக்க அவர்களுக்கு இடையில் நடக்கும் சிறு உரையாடல். என்னப்பா 2 பேர் கையில பையுடன் எங்க போறீங்க? நாங்க இங்க வயல்ல வேலை செய்ய போறோம். அது வயல்ல வேலை செய்ய போறீங்களா? ஏன்? ஆமா, எனக்கு அப்பா கிடையாது. நான், அம்மா, அக்கா, ஒரு தம்பி, மொத்தம் 4 பேர். சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். அம்மா இந்த வயல்ல தான் வேலை செய்யறாங்க. அதனாலதான் அம்மா இன்னைக்கு வயல்ல வேலை செய்ய கூப்பிட்டாங்க. என்ன செய்ய, எங்க வீடு சூழ்நிலையும் சரியில்லை, இந்த ஊர் சூழ்நிலையும் சரியில்லை. அண்ணா, அம்மா அங்க நிக்கிறாங்க, வா போலாம் என்று சொல்லிவிட்டு சிறுவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். காட்சி 6. அங்கிருந்து கிளம்பி தாங்கள் சந்திக்க வேண்டிய ஊர் தலைவரை நோக்கி செல்கிறார்கள். தேநீர் கடை கண்ணில் தென்பட மூவரும் அங்கு சென்று தேநீர் அருந்தும் சமயம் அங்கே நடக்கும் காட்சி. தேநீர் கடை. அங்கே இருவர் தேநீர் அருந்த, அதில் ஒருவர் உயர்தரமான ஆடை, விலை உயர்ந்த காலணிகள், கையில் கடிகாரம், தோளில் துண்டு என அணிந்திருக்கும் செல்வந்தர். இன்னொருவர் செருப்பின்றி, மேலாடையின்றி, கீழாடை மற்றும் தோளில் துண்டு மட்டும் அணிந்திருக்கும் ஏழை. டேய் ஒழுங்கா தர்றா. டேய் ஒழுங்கா கொடை போடுறா. சரிங்கய்யா சரிங்க, இனிமே ஒழுங்கா பிடிக்கிறேயா. ஐயா இந்தாங்கய்யா, டீ எடுத்துக்கோங்க. குடு. டீ நல்லா போட்டிருக்கியா? ஆமாங்கய்யா, நீங்க எப்போதும் குடிக்கிற ஒத்த பால் தான் போட்டுருக்கேன். சரி போ. அடுத்து டீ மாஸ்டர் ஏழைக்கு டீ குடிக்கிறார் ஏளனத்தோடு. ஏன் முன்னாடியே தோல்ல துண்டு போட்டிருக்கியா? தோல் வந்து துண்டெடு. என் பக்கத்துல உட்காந்து டீ குடிக்கவே ஒரு தகுதி வேணும். பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்க, நீ என் பக்கத்துல வந்து டீ குடிக்கிறியா? தூரம் போ. சரிங்க ஐயா, தப்பு தானே ஐயா, நீ மன்னிச்சிருங்க ஐயா என்று சொல்லி தோளில் இருந்த துண்டை கழற்றிவிட்டு ஓரமாய் சென்று உட்காருகிறார். டேய் இந்தாடா, கொஞ்ச டீ எடுத்துக்க. இதை பார்த்து விட்டு இருந்த அம்மூவரும் மனம் நொந்தவராய் குடித்த தேநீருக்கு காசு கொடுக்க மூவரும் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். டேய் இங்க வாடா. இந்தா. இல்லையா, வேணாயா. பரவாயில்ல, வச்சுக்கோ. காட்சி 7. தலைவர் வீட்டுக்கு செல்லும் வழியில். அதே ஊரில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் நிகழ்வு. தந்தை தன் மகனை அடித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் சென்று தடுக்கிறார்கள். காசு அடிப்பியாடா, காசு அடிப்பியாடா, திருடுவியாடா, திருடுவியா, திருடுவியா, காசு அடிப்பியா, காசு அடிப்பியா, காசு அடிப்பியா. என்ன உங்க பையனை எப்படி அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சா அவன்? என்னது, என்ன தப்பு செஞ்சானா? பாக்கெட்ல பணம் வச்சிருந்தேன், அத திருடிட்டான். என்னடா செஞ்சான்னு கேட்டா வாய ஒருக்காம மங்கு மங்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். தம்பி, நீ பணத்தை எடுத்தியா? இல்லை, நான் எடுக்கலை. பொய் சொல்லாதடா. பாக்கெட்ல பணம் வச்சுட்டு கொள்ளைக்கு போயிட்டு வந்து பாக்குற, பாக்கெட்ல வச்ச பணம் காணும். வீட்டுல உன்னை தவிர யாரும் இல்ல, கண்டிப்பா நீ தான்டா எடுத்திருப்ப. தம்பி, நீ எடுத்தது உண்மையானா அதை ஏற்றுக்கொள். பொய் சொல்லாதே, பொய் ஈமானை தின்றுவிடும். சிறிது யோசித்து விட்டு சொல்கிறார். ஆமாம், நான் தான் எடுத்தேன். ஐயா சொன்னால இந்த திருட்டு பயதான் எடுத்திருப்பான்னு. எடுத்த பணத்தை என்னடா செஞ்ச? யா என்னயா, நீங்க பெத்த புள்ளிய நீங்களே திருட்டு பையன் திட்டுறீங்க. அமைதியாக இருங்க, நான் விசாரிக்கிறேன். தம்பி, பணத்தை என்ன செஞ்ச? வச்சிருக்கியா, இல்ல நான் வாங்கி சாப்பிட்டியா, செலவழிச்சியா? என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுப்பா. உன் அத்தா உன்னை அடிக்காம நான் பாத்துக்கிறேன். நான் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் என் நண்பர்களோட பந்தயத்துல தோத்துட்டேன். அதனால பணத்தை இழந்துட்டு வந்துட்டேன். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? திருடுவதே மார்க்கத்தில் குற்றம். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாட்டத்தில் இருந்துட்டிய, அது இன்னும் பெரிய குற்றம் இல்லையா?
இறைவன் சூடாத்தத்தில் பெரிய பாவம் இருக்கிறதாக சொல்கிறானே, நீ செய்வது பாவம் இல்லையா? ஆமாம், நான் செய்தது பாவம் தான். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனிமே நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். சரி சரி விடு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு அப்பாஸும் அவர் உடனிருந்த அந்த 2 பேரும் தலைவர் வீட்டை நோக்கி செல்கிறார்கள். காட்சி 8. தலைவர் வீடு. தலைவர் வீட்டில் தலைவரும் ஊர் முக்கியஸ்தர்களும் இருக்க, மார்க்க அறிஞர் பஷீர், நசீர், சபீர் ஆகிய 4 பேரும் வந்து அங்கே தலைவரிடத்தில் நடந்ததை கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் தான் பணத்தை பறிகொடுத்த அஸ்லம் மூவரும் வருகிறார்கள். வந்தவர்களுக்கு அதிர்ச்சி. ஏனெனில் திருடர்கள் திருடிச் சென்ற பணப்பையும் திருடர்களும் அவர்களை அழைத்து வந்தவரும் இருக்கின்றனர். மார்க்க அறிஞர் திருடர்களுக்கு புத்திமதி சொல்லி திருத்தி அவர்களை அங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதை மூவரும் புரிந்து கொள்ள, பிறகு திருடர்கள் அஸ்லமின் பணத்தை திருப்பி ஒப்படைத்துவிட்டு மன்னிப்பு கேட்கிறார்கள். இழந்த பணம் மறுபடி கிடைத்ததை நினைத்து அஸ்லம் அல்லாஹ்வை புகழ, அதன் பிறகு அங்கே நடக்கும் நிகழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவரே. வலைக்கும் சலாம். இந்த ஊர் எவ்வளவு அழகான செழிப்பான ஊரு, ஆனா இந்த ஊர் மக்கள் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? அப்படியா? சரி சரி. இந்த தவறுகள்லாம் எப்படி அதிகமாகுன்னு தெரியுமா? அந்த தவறுகளுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்காம இருக்கிறதால தான் அவங்களுக்கு அதை பத்தின பயமே இல்லை. அந்த தவறுகளுக்கான ஒரு தண்டனை கூட கொடுக்காம இருக்கிறதால தான் அவங்க அது பண்ண தைரியமே இருக்கு. இதுக்கு வெறும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அந்த தீர்வு என்னன்னா, ஊர்ல ஒரு காவல் நிலையத்தை கட்டணும். அப்படி ஒரு காவல் நிலையத்தை கட்டணும்னா தவறு பண்ணவங்களுக்கு பயம் வந்துடும். பயம் வந்துச்சுன்னா குற்றங்கள் குறைஞ்சிரும். குற்றங்கள் குறைஞ்சிச்சுன்னா ஊர் சரியாயிரும். அதெல்லாம் சரிதான். அதோட ஒரு ஜெயில கட்டலாம். தப்பு பண்ணவங்களாம் அந்த ஜெயிலுக்குள்ள போட்டு திருத்தலாம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் வேலை இல்லாததுனால தான் திருட்டு, கொல்ல, சண்டை எல்லாம் நடக்குது. அதனால சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, பெண்கள் உட்பட எல்லாரையும் வயல் வேலைக்கு செல்ல சொல்லலாம். நீங்க சொல்வது சரிதான். இந்த காரணங்களால் குற்றங்கள் குறையலாம், ஆனால் ஊர் முன்னேற்றம் அடையாது, வளர்ச்சி பெறாது. அப்படின்னா வேற என்ன செய்யலாம்? பள்ளிக்கூடம் கட்டலாம். அதன் மூலம் கல்வியையும் நல்லொழுக்கத்தையும் மார்க்க போதனைகளையும் போதிக்கலாம். தட்ஸ் கரெக்ட். நானும் அதை தான் சொல்ல வருகிறேன். கல்வி அறிவும் மார்க்க அறிவும் இல்லாததால் குற்றங்கள் குற்றங்களாக தெரிவதில்லை. கல்வி இல்லாததால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு நிலவுகிறது. கல்வி கற்க வேண்டிய வயதில் வேலைக்கு செல்லும் அவலம். இப்படி நாம் ஊர் நிலையை சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வியையும் நல்லொழுக்கத்தையும் கற்கும் சமூகம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். இந்த ஊர் பெரும் முன்னேற்றத்தை அடையும். நம் மார்க்கம் கல்வியை பற்றி நிறைய போதிக்கிறது. நமது வேதமாம் குர்ஆனில் இறங்கிய முதல் வசனமே இக்ரா என்ற கல்வியை பற்றி தான். உலகத்தின் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலில் கல்வியை தான் கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. சீன தேசம் சென்றேனும் கல்வியை தேடு என்பது நபிமொழி. நபியின் காலத்தில் எந்நேரமும் ஒரு கூட்டம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்கும். இஸ்லாத்தின் ஆரம்ப காலமே எப்படி இருந்தது தெரியுமா? மது, மாது, கொலை, கொள்ளை, வட்டி, வம்ச சண்டை, பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தல், இப்படி ஒட்டுமொத்த பாவங்களும் அரங்கேற்றப்பட்டன. அல்லாஹ் குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் கல்வியையும் நேர்வழியையும் வழங்கினான். உலகம் முழுவதும் கல்வியை போதிக்க சென்றார்கள். அதனால் மிக பெரும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடைந்தது. ஆகையால் ஒரு சமூகத்தின் விதை கல்விதான். அதை சரியாக விதைத்தால் தான் அச்சமூகம் பெரும் மரமாய் வளர்ச்சி அடையும். அப்படியானால் முதலில் கல்விக்கூடங்களை உருவாக்குவோம். நம் காலம்தான் கல்வி இல்லாமலேயே கழிந்து விட்டது. நம் சந்ததிகளையாவது கல்வியாளர்களாக உருவாக்குவோம். மார்க்க கல்வியும் சேர்ந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு ஊரில் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்க செல்கிறார்கள். 20 வருடம் கழித்து அறியாமை எனும் இருள் நீங்கி மார்க்கம் அறிந்த மருத்துவர், கட்டிடக்கலை நிபுணர், வழக்கறிஞர், மாவட்ட ஆட்சியர், ஆய்வாளர் என கல்வியில் முன்னேற்றம் அடைந்து மார்க்க கல்வியிலும்
முஃப்தி, ஆலிம், முஃபஸ்ஸிர், முஃபக்கிஹ் ஆக சிறந்த கல்வியாளர்கள் நிறைந்த ஊராக மாறுகிறது. 20 வருடம் கழித்து அறியாமை எனும் இருள் நீங்கி மார்க்கம் அறிந்த மருத்துவர், கட்டிடக்கலை நிபுணர், வழக்கறிஞர், மாவட்ட ஆட்சியர், ஆய்வாளர் என கல்வியில் முன்னேற்றமடைந்து மார்க்க கல்வியிலும் முஃப்தி, ஆலிம், முஃபஸ்ஸிர், முஃபக்கிஹ் ஆக சிறந்த கல்வியாளர்கள் நிறைந்த ஊராக மாறுகிறது. எனவே முடிவாக கல்வி கற்போம், கல்வியை வாசிப்போம், கல்வியை சுவாசிப்போம், கல்வியை நேசிப்போம், கல்வியின் மூலம் உயர்வோம், கல்வியின் மூலம் ஒழுக்கமுள்ள சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம். கல்வி எனும் ஆயுதத்தால் உலகை வெல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.